சிலுவையினுடைய ஆழங்களை நம்ம படிக்க படிக்க நம்முடைய சரீரம் பலப்படும், நம்முடைய குடும்பங்கள் வாழ்வடையும். அந்த வசனங்களில் இருக்கிற அந்த அபிஷேகம் நம்முடைய உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எந்த அளவுக்கு உனக்கு வெளிப்பாடுகள் இருக்கோ கேளுங்கள், எந்த அளவிற்கு சிலுவை குறித்ததான வெளிப்பாடுகள் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நடக்க முடியும். ஆமென். அவருடைய அன்பினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாம நீங்கள் அவரோடு கூட நடக்க முடியாது. நீங்கள் சக மனிதரோட பழகுறீங்க, நடக்கிறீங்க, பக்கத்து வீட்டுல எல்லா ஸ்நேகலா இருக்கு. ஆனால் அவருடைய இருதயம் உங்களுக்கு புரியாமல் நீங்கள் அவர்களோடு கூட பழகவோ வாழவோ முடியாது. அவருடைய இருதயம் உங்களுக்கு புரிய வேண்டும். ஆமென். அப்படி போல சிலுவையின் மேன்மையின் ஆழம் என்னதென்று உங்களுக்கு தெரியதான் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும். நீங்கள் அவரோடு நடக்க ஆரம்பிப்பீர்கள். பார்க்கலாம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இன்ச்சா நம்ம சிலுவை குறித்து நம்ம தியானிக்க போகுது. The book of Numbers, verse by verse. Amen. Let us go. வாசிக்கலாமா? பார்க்கலாமா? எல்லாருமே பைபிளை திறந்துட்டீங்களா? பைபிள் திறக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்கிரீன்ல வரும், நீங்க பாருங்க. வசனத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தி நீங்க மறுபடியும் கேட்கணும், நம்முடைய யூடியூப் சேனல்ல போய் நீங்க மறுபடியும் இந்த செய்தி வீட்டுல உட்கார்ந்து மறுபடியும் நீங்க கேட்கணும். நீங்க ஒரு முறை கேட்டா புரியாது, நீங்க அடிக்கடி கேட்டாதான் புரியும். ஆமென். நீங்க அடிக்கடி இந்த செய்தியை நிச்சயமா நீங்க எல்லாருமே கேட்கணும். Praise the Lord. Hallelujah. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் முதற்கொண்டு, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, லேவியின் புத்திரருக்குள்ள இருக்கிற கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில். ஆமென். கோஹாத்தியர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோஹாத்தியர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள். கோஹாத்தியர்கள் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் செய்கிறவர்கள். ஆமென். இந்த கோஹாத்தியர்கள் தான் மோசேவும் ஆரோனும் வந்திருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்குட்படத்தக்க ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய அவங்களுக்கு எந்த வயசு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க? 30 வயது முதல். ஆகவேதான் இயேசு 30 வயதில் ஊழியத்திற்கு வந்தார். ஆமென். பைபிள் எவ்வளவு முன்னாடியே சொல்லுது பாருங்க. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்ய சரியாக அந்த மனுஷனுக்கு வயது 30 இருக்க வேண்டும். இயேசு எத்தனை வயதில் ஊழியத்திற்கு வந்தார்? at the age of 30. ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். அவர் தொகையிட்டார் ஆண்டவர் from 4. ஆசரிப்பு கூடாரத்தில் கோஹாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. ஆமென். கேளுங்கள், லிசன், கவனமா கேட்கணும். 5ஐயும் 6ஐயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். நல்ல ஆழமா கேட்கணும். உங்க சிந்தையை நீங்க சிதற விடவே கூடாது. Praise the Lord. உங்க சிந்தையை ஒருமுகப்படுத்தி சத்தியத்தை ஆழமா கேளுங்க. இந்த குட் ஃப்ரைடே உலகத்திலே ஒரு மனிதன் இறந்தால் அது கருப்பு தினம் என்று எனப்படும். தேசிய கொடி இறக்குவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பல ஆயிரங்களுக்கு முன்பு, பல ஆயிரங்கள் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கொடி ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது இறக்கப்பட்டது. ஆமென். நல்லா கேட்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த போது பரலோகத்தில் கொடி இறக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து ஜீவனை விட்ட அந்த நேரமே கொடியேற்றப்பட்டது. மறுபடியும் பரலோக கொடி பறந்தது. அதனாலதான் நீங்கள் நான் இந்த காலை வேளையில உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாருமே ஹல்லேலூயா. கேளுங்கள், பாளையம் புறப்படும் போது நாம் எல்லாம் புறப்படுகிற நேரம் வந்தாயிற்று. கேளுங்கள், இயேசு கிறிஸ்து என்றைக்கு, எந்த நாளில் அவர் சிலுவையில் அதாவது மரணிக்க சென்றாரோ, பாளையம் என்பது இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள், தேவ ஜனங்கள் புறப்பட ஆரம்பிக்கிறார்கள் என்று அர்த்தம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரனும் மறைவின் திரைச்சீலை, ஹல்லேலூயா, மறைவின் திரைச்சீலை என்ன செய்யணுமாம்? இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும். சாட்சியின் பெட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடன்படிக்கை பெட்டி. ஆமென். உடன்படிக்கை பெட்டினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வார்த்தை. அந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கொப்பனையா இருக்கிறது?
வார்த்தையான தெய்வத்திற்கு ஒப்பனையா இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட். தேவன் எப்படியா இருந்தார்? வார்த்தையா இருந்தார். வார்த்தையா இருந்தவர் மனுஷனாக அவதரித்து வந்தார். அவர் பாளையம் புறப்படும் பொழுது முதலில் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை மூடுவார்கள். ஆமென். உடன்படிக்கை பெட்டி இருக்கல, அந்த பெட்டிக்கு மேல ஒரு கிளாத், ஆமென், இங்கிலீஷ்ல இன்னர் கர்டைன் அப்படின்னு போட்டு இருக்கு. இந்த மறைவின் திரைச்சீலை, ஹalleluya, அந்த மறைவின் திரைச்சீலைக்கு மேல் தகசுத்தோல் மூடியை போடுவார்கள். சொல்லித்தரவங்க எல்லாருக்குமே தகசுத்தோல் மூடி. நம்பர் 1 மறைவின் திரைச்சீலை, நம்பர் 2 தகசுத்தோல், நம்பர் 3 the cloth of blue cloth. அதன் மேல் முற்றிலும் நீலமான துப்பட்டி விரித்து அதில் என்ன செய்வாங்க? தண்டுகளை பாய்ச்சுவார்கள். அந்த தண்டுகளை பாய்ச்சுவது என்பது அது சிலுவைக்கு அடையாளம். அது ஆமென், ஹalleluya. அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன தெரியுமா செய்வாங்க? போ சுமக்கும் போது தண்டுகளின் மேல் சுமப்பார்கள். ஆமென். வார்த்தையானவர் சிலுவையின் மேல் அவர் தொங்குகிறார். அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்ப 5ஆம் வசனத்துக்கு வாங்க. இன்னர் கர்டைனுடைய அந்த மறைவின் திரைச்சீலை சொல்றாங்கல்ல, உடன்படிக்கை பெட்டிக்கும் கேளுங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே ஒரு திரைச்சீலை உண்டு. ஆமென். அந்த திரைச்சீலை பல வண்ணங்களால் வண்ணமிடப்பட்டது. பல வர்ணங்கள் உண்டு. அது அதை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாத்திராகமம் 26:31. கேளுங்கள், 3 விதமான வர்ணங்கள் உண்டு. சர்ச் 26:31 வசனத்தை மட்டும் எழுதிக்கோங்க. வீட்டுல போய் நீங்க மெதுவா தியானம் பண்ணி நீங்க வசனத்தெல்லாம் எழுதிக்கோங்க. நம்பர் 1 அந்த மறைவின் திரைச்சீலை, இளநீல நூல். நம்பர் 2 ரதாம்பர நூல். நம்பர் 3 சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். ஆமென். இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அந்த திரைச்சீலை இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல மொத்தம் 4 விதமான 3 விதமான கலர்ஸ் இருக்கு பாருங்க. நம்பர் 1 இளநீல நூல், நம்பர் 2 ரதாம்பர நூல், நம்பர் 3 சிவப்பு நூல். இந்த 3மே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். பாத்தீங்களா? ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லெட். ஆமென். ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லெட் இருக்கு. நம்ம இந்த ப்ளூ எதுக்கு சொல்லுதுன்னா கேளுங்களேன், வானம் பரலோகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹalleluya. தேவன் எது நடுவிலே வாசம் பண்ணினார்? கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். இந்த ப்ளூ கேளுங்க, தேவனுடைய கிருபை அடையாளமாய் இருக்கிறது. பிதாவுடைய கிருபை குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. பாத்தீங்களா? ப்ளூ. ஆமென். வானம் ஏங்க ப்ளூவா இருக்கு? பச்சையா கூட வச்சிருக்கலாம்ல, இல்ல வேற எந்த கலர்னா வச்சிருக்கலாம்ல? நோ. வானம் ஏன் ப்ளூவா இருக்குன்னா, அதை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை காட்டுகிறார். அவர் அது அவருக்கு அடையாளமாய் ப்ளூ கலர் அங்க இருக்கு. ஆமென். நம்பர் 2 பர்பிள பத்தி நம்ம பார்க்கும்போது, இந்த பர்பிள் கலர் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஊழியம் செய்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். நல்ல ஆழமா கேட்கணும். இந்த பர்பிள் கலர் அது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னாக்கா, ராயல்டி, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை கடலமாய் இருக்கிறது. அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், அவர் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார், அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட நிறம் அது பர்பிள் கலர். வேதத்தில் சொல்லப்பட்ட எண்கள், நம்பர்ஸ், இத்தனை எண். ஃபார் எக்ஸாம்பிள் 40 என்று சொல்லி இருப்பார். 40 என்றாலே அது வனாந்தர பாதை என்ற அர்த்தம். 3 நம்பர் 3 என்ன தெரியுமா அர்த்தம்? ட்ரினிட்டி, திருத்துவம் என்ற அர்த்தம். நம்பர் 4 யூனிட்டி. ஆமென். ஒற்றுமை அடையாளம். நம்பர் 5 the grace. நம்பர் 12 authority. நம்பர் 26 is the name of God. யெகோவா தெய்வத்தின் நாமத்தை அது காட்டுகிறது. சோ நம்பர்ஸ், கலர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது அது யாரை பத்தி பைபிள் சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஹalleluya. so the inner curtain இருக்கு பாருங்க. ஒரு ஆசாரியன் உள்ள நுழையும் போது அந்த திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை 3 விதமான நிறங்கள் இருக்கு. ஒன்று ப்ளூ, இன்னொன்று பர்பிள், இன்னொன்று ஸ்கார்லெட். ஆமென். ப்ளூ எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? தேவகுமாரனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. பர்பிள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஸ்கார்லெட் அடுத்த கலர் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், சாக்ரிஃபைஸ்.
ஆமென். பலியினுடைய நிறத்திற்கு அது அடையாளமா இருக்கிறது. அதை எதை பத்தி சொல்லுனா இயேசு மனுஷகுமாரன் என்பதை காட்டுகிறது. ஆமென். நம்பர் 1 ப்ளூ எதை காட்டுனா தேவகுமாரன். நம்பர் 2 அவர் ராஜாதி ராஜா. நம்பர் 3 ஸ்கார்லட் கலர் வந்து ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனுக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இந்த 3 நிறத்தினுடைய ஆழங்களை நீங்க மனசுல வெச்சா உங்களுக்கு அது புரியும். நீங்க பைபிள் நம்ம கடைசியா வாசிக்கும் போது இயேசு குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல அந்த நிறம் அவருக்கு எப்படி ஒப்பிடுகிறது என்று நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நல்லா ஆழமா கேளுங்க, தூங்காதீங்க. நல்லா இன்னைக்கு உங்க கூட தான் கர்த்தர் பேசுறாரு. ஆமென். சோ கவனமா நீங்க கேட்கணும். இது உங்களுக்கு புரியுது, புரிஞ்சுட்டா நீங்க ஆசீர்வாதம் ஆயிடுவீங்க. ஹalleluya, praise the lord. நம்ம படகு கொஞ்சம் எப்போதுமே ஆழமா தள்ளி போடணும். அப்ப பைபிள் சொல்றது என்ன, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அந்த முதல்ல அவங்க பாளையம் புறப்படும் போது அவங்க உடன்படிக்கை பெட்டி எதனால மூடுறாங்கன்னா மறைவின் திரைச்சலையை மூடுறாங்க. ரைட். 6ஆம் வசனம் கொடுங்க. இந்த தகசு தோல் மூடி அப்படி போட்டு இருக்கு. என்னன்னாக்கா கோட் ஸ்கின், நல்லா கேட்கணும், கோட் ஆட்டினுடைய தோலை போத்துறாங்க. ஆமென். நல்லா கேட்கணும். அந்த மறைவின் திரைச்சலை மூடிட்டாங்களா, அதுக்கு மேல ஒண்ணு போத்துறாங்க. என்ன போத்துறாங்க? ஆட்டினுடைய தோலை போத்துறாங்க. ஏன் ஆட்டினுடைய தோலை பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல? அந்த வெயில் வனாந்தரத்தினுடைய உஷ்ணம். ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஒண்ணு செய்யக்கூடாது, அதோட குளிர்ச்சிக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இன்னைக்கு இயேசுவானவர் நமக்கு எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். முதலில் பைபிள் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை அற்ற போது அவர் நிர்வாணிகள் கண்ட போது பைபிள் சொல்லுகிறது தேவன் தோல் உடையை போர்த்தினார். ஆமென். இனி பாவத்தினுடைய எந்த விதமான ஆகாரமும் ஆதாம் ஏவாளை தாக்க கூடாது என்பதற்காக அவர் தோல் உடைய அவர் உடுத்தினார். அவர் வெயிலின் உஷ்ணங்கள், வனாந்தரத்தினுடைய எல்லா விதமான இயற்கையினுடைய சூழ்நிலைகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நம்மை அண்டக்கூடாது என்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆகவே கோட் ஸ்கின் லெதர். ஆமென். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு மேல ஒண்ணு செய்யறாங்க, ப்ளூ கலர். புரிஞ்சுதா உங்களுக்கு? டாப் மேல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான லேயர்ஸ் இருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி மேல. ஒன்று மறைவின் திரைச்சலை, அது 3 விதமான நிறத்தையும் கொண்டு மூடப்பட்டது. ஆமென். இரண்டாவது என்ன போட்டு இருக்கு? ஆட்டுத்தோலை போத்தி இருக்கிறாங்க. ஆட்டுத்தோல் இயற்கையின் உஷ்ணத்தை என்ன செய்யாது, உள்ளே விடாது. இந்த வார்த்தையை சொல்றாங்க, கிறிஸ்துவை நீங்க என்னைக்கு உங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீரோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையிலும் போராட்டமும் உன் குடும்பத்தை ஒண்ணு செய்யவே முடியாது, உன் குடும்பத்தை தாக்க முடியாது. ஆமென். காரணம் அவரே பாதுகாப்பா இருக்கிறார். அங்க பார்க்கும் போது that single piece of blue cloth, லாஸ்ட் அதுக்கு மேல ஒரு கலர் நிறத்தை போத்துறாங்க, ப்ளூ கலர். ஏன் தெரியுமா? அவர் கிருபையானவர், அவர் சன் ஆஃப் காட், இவரே தேவகுமாரன். ஆமென். பொறுமையா ஒண்ணு பார்த்துட்டே வரும். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முழு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். வெளிப்பிரகாரத்தில் என்ன இருக்கு? பலிபீடமும் வெண்கல தொட்டியும். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு? குத்து விளக்கும் அப்பத்தின் மேஜையும் தூபபீடம் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. கேளுங்களேன். அவங்க புறப்படும் போது முதல்ல எதை திரும்ப கவர் பண்றாங்க, எதை திரும்ப தூக்குறாங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை. அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவா இருக்கிறார். இன்னைக்கு நாமும் இந்த பூமியை விட்டு பரலோகம் போக நேரம் வந்தாயிடுச்சு. இனி காலம் செல்லாது. கேளுங்கள், அடுத்த வருஷம் நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்குமா, இல்ல ரெசரக்ஷன் டே உயிர்த்தெழுந்த தினத்தை நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்து அதற்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காலத்தினுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அநேகம் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. ஆமென். ஆனா இந்த நாளை ரட்சணை நாள். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். பாளையம் புறப்படும் போது, ஜனங்கள் புறப்படும் போது, அவங்க புறப்படும் போது முதல்ல சுமக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எதனால திரும்ப அங்க மூடுறாங்க? ப்ளூ கிளாத். அந்த கிருபை தான் நாம எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய தயவினால தான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம என்னாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8க்கு நம்ம வருவோம். நம்பர் 2, அப்பத்தின் மேஜை. இந்த அப்பத்தின் மேஜை, சமூக அப்பத்தின் மேஜை, இது எதை காட்டுது அப்படின்னும் போது பாடி ஆஃப் கிரைஸ்ட்,
நல்ல கிழங்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை காட்டு. அப்பம்னாலே கிறிஸ்துவனுடைய சரீரம். பாருங்களேன், சமூகத்தப்பத்து மேஜின் மேல், அந்த மேஜின் மேல் என்ன செய்திருக்கணும்? முதல்ல நீல துப்பட்டி விரிக்கணும். ஆமென். அது எதை காட்டுது? இயேசுவை காட்டுது. ஆமென். சன் ஆஃப் காட், அவருடைய இரக்கத்தை காட்டுது. அதை மூடிட்டு அதற்கு அந்த துணிக்கு, அந்த ப்ளூ துணிக்கு மேலதான் தட்டு, தூப கரண்டி, கிண்ணம் இதெல்லாம் வைப்பாங்க. அதுல பிரெட்டே வச்சிருவாங்க. ஏன்னா பாளையம் புறப்படுது. ரைட், ஒரு சொல்லலாம், சபை புறப்படுற நேரம் வந்தாச்சு. இந்த செய்தி தீர்க்க தரிசனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். நாம் எல்லாரும் புறப்படுகிற நேரம் வந்தாயிடுச்சு. நம்முடைய மனவாளனை சந்திக்கிற நேரம் வந்தாயிடுச்சு. மனவாளன் சீக்கிரம் வருகிற, மனவாட்டி ஆயத்தமாயிரு. பாளையம் புறப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவைகளின் மேல் நல்ல கேள்வி, அப்பத்தை வச்சு அதனுடைய எல்லா யுட்டென்சில்ஸும் எல்லா அக்சசரிஸும் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணு மூடுவாங்க, சிவப்பு துப்பட்டி. தேர்ட் ஒன், அப்படியா? ஆமா தானே? சிவப்பு துப்பட்டி விரித்து அந்த சிவப்பு துப்பட்டியை போட்டு அதுக்கு மேல தகசுத்தோல் மூடியை போட்டு அதுல தண்டுகளை பாய்ச்சுறாங்க. சிலுவையில் அவர் சுமப்பது அடையாளம், சிலுவையை அவர் சுமக்கிறார் என்ற அடையாளம். 7-8 பைபிள் சொல்லுகிறது, they must spread a blue cloth over the table and place the utensils of bread, and they must spread a scarlet cloth. இந்த கலர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நித்திய அப்பா அதுக்கு மேல இருக்கும். 8ஆம் வசனம் சொல்லுது லாஸ்ட் தகுசத்தோல். ஆமென். ஆனா நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டியில பார்க்கும்போது முதல்ல என்ன கலர் இருந்தது? நீல கலர் இருந்தது. அப்படிதானே? ஆமென். அதுக்கப்புறம் என்ன இருந்தது? ஆட்டு தோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு நிறம் இருந்தது. ஆனா இங்க நீங்க பார்க்கும்போது இந்த அப்பத்தின் மேஜையின் மேல அவங்க முதல்ல ப்ளூ கிளாத் போடுறாங்க. அந்த அப்பத்தை வச்சு அதுக்கு மேல நீல கலர், ஸ்கார்லெட் கலர்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் எதை போடுறான்னு கேட்டாக்கா ஆட்டு தோலை போத்துறாங்க. ரைட்? சிலுவை புரியுதா உங்களை எல்லாருக்குமே? ஆமென். நீங்க நல்லா பைபிள் நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும். கேட்க புதுசா இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஆவியில கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புரியும். ஆமென். அதன் தண்டுகள் என்ன செய்யணுமா? அந்த அப்பத்தின் மேஜையில பாய்ச்சணுமா? அந்த அப்பமாகி கிறிஸ்து இயேசு சிலுவையில் மீண்டும் அவர் தொங்குகிறார். ரைட்? அப்ப அதனுடைய நிறங்களுடைய மேன்மையை நீங்க பாருங்க. பைபிள் அழகா சொல்லுது, அவரே நம்முடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தார் அவர். மூன்றாவது, அடுத்தது 4ஆம் அதிகாரம் 9-10. அந்த இளநீல துப்பட்டி எடுத்து குத்து விளக்கு எதற்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்துவ அடையாளமா இருக்கு. அவர் சபை நடுவே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். குத்து விளக்கு இன்னொன்னு அடையாளம், 7 சபைகளுக்கு அடையாளம் அது. அப்ப சபை மேல என்ன துப்பட்டியை போடுறது தெரியுமாங்க? அவர் என்ன துப்பட்டியை போடுறாரு? இளநீல துப்பட்டிய அவர் போடுறார். காரணம் என்னன்னா, சபைக்கு ஒண்ணு மட்டும் அடிக்கடி தேவைப்படுது, தேவ கிருபை அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆனா அந்த நடுவில் என்ன செய்யறார்? அவர் அந்த பாத்திரங்களை எல்லாம் மூடி, ஆமென், அந்த இளநீல துப்பட்டியால மூடி, 10ஆம் வசனம், அதையும் அதற்கு அடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகசுத்தோல் என்ன செய்யணுமாங்க? 2 கிளாத் தான். ஒண்ணு இளநீல துப்பட்டி, 2வது தகசுத்தோல். இந்த தகசுத்தோல் என்ன தெரியுமா செய்யாது? வெளியில் இருக்கிற உஷ்ணத்தை உள்ள வரவே விடாது. அது அழகா பார்த்துக்கும். ஒரு அழில சொல்லுகிறாராம், ஏன் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு, அவர் தோல் எடுத்து ஆதாம் கொடுத்தாரு. வெளியில் இருக்கிற எந்த உஷ்ணமும் இனி ஆதாமை தொடவே கூடாது என்பதற்காக. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லார் மேலே கூட தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் தோல் நமக்கு போர்த்தப்பட்டு இருக்கிறது. சபையை இந்த உலகம் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆமென். அதை ஒரு தண்டிலே அவர் கட்டி வைத்தார் என்று நம்ம எல்லாருக்கும் பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 4வது, கோல்ட் இன்சென்ஸ் ஆல்டர். இயேசு நம்முடைய என்னவா இருக்கிறார் அப்படின்னா, நம்மக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பொற்பீடம், இந்த தூப பீடம் எதற்கு அடையாளமா இருக்கு? ஆண்டவர் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்தார், மரித்தார், இரட்சகராய் வந்தார். நல்ல கேள்வி, இரட்சகராய் வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு? நாம நம்ம கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கணும். ஆமென்.
நீங்க அவரை பத்தி கவலைப்படலாம் கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்ன பார்த்து அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காகவும் நீங்க அழுங்க. இப்ப நம்ம அழ வேண்டியது நமக்காக தான், நம்ம அழுவணும். ஆனா நம்ம அவருக்காக அழுது என்ன செய்யக்கூடாது? வீட்டுல யாரும் கஞ்சில காசு கூடாது. நல்ல தேவ பிள்ளைகள், அறிவு உள்ளவர்கள், அவர் உயிர் செத்தவங்களுக்கு தாங்க திதி, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஏங்க? அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. நாம நினைவு கூறணும், நன்றி உள்ளவங்களா இருந்தா போதும். ஆமா, ஆமாவா இல்லையா? நம்ம ஏதாவது நன்மை செய்யணும், அவங்க நமக்கு கைமாறு செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க துரோகம் பண்ணாம நன்றி உள்ளவங்களா இருந்தாலே போதும். அப்படித்தானே? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட கூட? உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், ரட்சித்தேன், எல்லாம் உனக்காக சொல்லி நான் செஞ்சு முடிச்சேன், கடைசி வரைக்கும் நீங்க நன்றி உள்ளவனா இருந்து நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சு முடிதான் அவர் சொல்றாரு. அவர் இன்னைக்கு நாம நன்றி இல்லாதவங்க தான் நம்ம இருக்கிறோம். நாம இந்த நாள் முழுசு அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு. என்னையும் அழிவிலிருந்து காப்பாற்றினாரே. ஒரு மனுஷன் தூக்கு மேடைக்கு போற, ஜட்ஜ் எழுதிட்டார், ஜஸ்டிஸ் எழுதிட்டார், எழுதி நிப்ப கூட உடைச்சிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடியுது. நாளை காலையில அவனுக்கு தூக்கு மேடை போற நேரத்துல அவன் கிட்ட போய் நிக்கிற, கைய கட்டுறாங்க, காலை கட்டுறாங்க, தலைமையில கருப்பு துண்டையும் போட்டுட்டாங்க. இப்ப ஜட்ஜ் வந்து ரைட் அப்படி சொல்ல வேண்டிய நேரம், போடலாம்னு சொல்லும் போது அவனை தூக்கிட போற நேரம், அவனை தூக்கு மேடையில நின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு பயம், உள்ள வாட்டி வதைக்கிறது, மரண பயம். அந்த நிமிஷத்துல நிறுத்துமே சத்தம் வந்து அவனுக்கு எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும் அவனுக்கு? உங்களுக்கு புரியல, நம்ம அனுபவம் இல்லை நமக்கு, அதனால எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தலைவலி உள்ளவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, தலைவலி என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. தலைவலி வராது, நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு விக்ஸாஷன் ஃபைன் போட்டுக்கோ, ஒரு அப்புறம் என்னது மாத்திரை சொல்வியே ப்ளூ கலர் டோலோ 650 அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோ நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுக்கூட நல்லா இல்லையே, சரியாகல, அதை போட்டுக்கூட. ஏன்னா அந்த ஹெட்டேக் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மரண மேடையில் நின்றுட்டு இருக்கிற அவனுக்கு ஒரு சத்தம், நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம் வந்து அவனுக்கு எப்படின்னு இருக்கும்? அந்த முதல் கழுத்துல துணியை, அந்த தலையில் துணியை எடுங்க, முதல்ல கையெல்லாம் கட்டல அழுத்து விடுங்க. அவன் இல்ல குற்றவாளி, இன்னொருத்த வெளியில மாட்டிக்கிட்டு அவன் தான் குற்றவாளி போது அந்த மனுஷனுக்கு எப்படிங்க இருக்கும்? அடா 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 ஏசப்பா எனக்கு நன்றி நன்றின்னு. அப்புறம் அந்த குற்றவாளியை போடுறாங்க. ஆமென். அந்த வெளியில என்ன குற்றவாளி யாருன்னா, நல்ல கேள்வி, குற்றவாளி சொன்னாங்களே, அவர் குற்றவாளி இல்ல, அவனுக்காக இவரே போறா அந்த தூக்கு மேடைக்கு. அப்படிதான் ஆண்டவர் போனார். ஏ பிசாசே நிறுத்த அப்படின்னா, அந்த எருசலேம் பட்டணத்துமே தேவதூதன் ஆமென் பட்டயத்தை கொண்டு வந்த போது பைபிள் போதும் நிறுத்தினார் பாருங்க, தேவதூதன் நிறுத்தினார். இன்னைக்கு அதனா உங்களுக்கு எனக்கும் சாத்தானை பார்த்தான்னு சொன்னாரு, சாத்தானே நிறுத்து போது அப்படின்னாரு. அப்போ பாவத்துக்கு உண்டான விளைவுகள், அப்போ பாவம் செஞ்ச அதுக்கெல்லாம் பதில், பாவத்தோட பரலோகம் கூட்டு போயிடுவ நீ? பாவத்தோட வர முடியுமா? பாவத்திற்கு பரிகாரம் வேணும்ல. பாவத்திற்கு பரிகாரம் நீங்க என்ன செய்றீங்க? ஆட்ட பலி செலுத்துறல, அது தற்காலிகமா அவங்களுக்கு கொடுத்த நீ ஒரு காரியம். அப்படியே பாவத்துக்கு முழு பரிகாரம் எங்கே? சத்தம் கேட்டார். அதற்கு அவர் சொன்னாரு, பாவத்துக்கு பரிகாரம் பூமியில கிடையாது, பரலோகத்துல இருக்கு, அதற்கு பரிகாரமா நானே இறங்கி வரேன் அப்படின்னாரு. அவர் இறங்கி வந்தவனே சாத்தான் பயந்தார். அதனால ஏரோது மூலமா ட்விஸ்ட் என்ன பண்ணனா, 2 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளை கொலை பண்ணாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அவர் குழந்தையாக இருந்தாலும் சர்வத்தையும் அவர் தன்னுடைய ஆட்சி வைத்திருப்பவர். அவர் குழந்தையாக இருந்தாலும் தனக்கு எல்லாவற்றையும் அவர் அடக்கி வைத்திருந்த தேவன் அவர் தன்னை காப்பாற்றி கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் கூட அவரை சிறைப்படுத்த வரும்போது இயேசு எங்க இயேசுவை தேடும் பொழுது அவர் முன்பாக வந்து நின்று இருக்கிறேன் அப்படின்னார். அவர் அதான சொன்னார், இருக்கிறேன் அப்படின்னார் பாருங்க. வந்த அத்தனை பேருமே கீழே விழுந்தார்கள். அந்த இருக்கிறேன் என்று சொன்னவர் பைபிள் சொல்லுது, மோசே கிட்ட அந்த நாமத்தை சொன்னவர் அவர், இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். ஆமென். இருக்கிறேன் அப்படின்னு என்ன பாருங்க, அவர் அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் பிரவேசனம் வந்த உடனே அத்தனை பேரை கீழே விழுந்தாங்க. அவங்களை பிடிச்சு அவரே கையை பிடிச்சு தூக்கி விட்டார். யார்ப்ப வேணும் உங்களுக்கு? இயேசு. ஐ ஆம். 2வது முறை அந்த வல்லமை குறைச்சுக்கிட்டார். அவர் அவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும், கொடுத்த ஜீவனை மறுபடியும் எடுக்கும் அதிகாரத்தை பிதாவாக தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சாத்தான் கிட்ட சொன்ன, நான் வர அப்படின்னா சாத்தான் பயந்துட்டாங்க.
அவர் மரிச்சோம் உயிர் தெழுந்துட்டாரு. இன்னைக்கு சாத்தானுக்கு என்ன தெரியுமா வேலை? சரி பார்க்கலாம், நீ ஜனங்களை ரட்சித்துட்ட, உண்மை விசுவாசிக்கிறாங்க, அதுங்களெல்லாம் நான் பின்மாற்றத்தை கொண்டு போய் பாவத்துல தள்ளி நான் விழ வச்சு மறுபடியும் என் பக்கம் நான் தூக்குறேன் பாருன்னு, அவன் இன்னைக்கும் திருடவும் கொல்லும் அழிக்கு வருகிறான் என்று வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தே. அப்ப விசுவாசத்தை நினைச்சிருக்கிறவங்க எல்லாருமே பின்மாற்றத்துக்கு போக முடியாது. என்னதான் ஆனாலும் சொல்லுவாங்க, உயிரே கொடுத்தவர் என்ன வாழ வைப்பார் அப்படின்னு. எனக்காக ஒன்றையும் பாராமல் தன் சிங்காசனத்தில் இருக்கிற எல்லா மகிமை இழந்து வந்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை பரலோகமும் கொண்டு போய் சேர்ப்பார். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே. சோ சர்ச் புறப்படும் போது அவர் எவ்வளவு அழகா சொல்ற, பொறுப்பீடத்தின் மேல். அப்ப நம்ம ஜபலாம் கேட்கப்படுதுன்னா கிருபை தான் காரணம். ஜபலாம் கேட்கப்படுதுன்னா பைபிள் சன் ஆஃப் காட் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா தான் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அதுதான் இளநீல துப்பட்டியை போத்துறாங்க. ரைட்? புரியுதா எல்லாருக்குமே? இளநீல துப்பட்டி ஏன் போத்துறாங்க? கிரேஸ், சன் ஆஃப் காட், தேவகுமாரனுக்கு அடையாளம் அது. அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், யார் மூலமா ஜெபிக்கிறோம்? என் நாமத்தினாலே நீங்கள் அதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா அதை நான் செய்வேன். மேலும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது நிறைவாயிருக்கும்படியை பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள் நாமத்தினாலே என்றார் அவர். அதனால்தான் பைபிள் சொல்றது, இளநீல துப்பட்டி இயேசுவின் நாமத்தில் நாம ஜெபிக்கிறோம். அதையும் பைபிள் சொல்லுகிறது, அதை தகசு தோல் மூடியால் மூடி. ஆமென். ஏன் தகசு தோல், கோட் ஸ்கின் ஏன் தெரியுமா போடுறாங்க? எந்த வெயில் உஷ்ணமோ அதை என்ன செய்யக்கூடாது. ஆமாங்க, அவர் முன்னாடி நீ வந்து நின்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உஷ்ணமான காரியமும் சபையை தொடவே கூடாது, தேவ பிள்ளை தொடவே கூடாது. எந்த மரண வியாதியோ, மரண போராட்டங்களோ, மரண பிரச்சனைகளோ, துன்மார்க்கங்களோ, சீற்றங்களோ, மாந்திரிகமோ, செய்வனையோ, சூனியங்களோ எதுவும் சபையாக மனவாட்டியை தொடாதபடி அவர் தம்முடைய தோலை அவர் மனவாட்டியில் போட்டு இருக்கிறார். அவர் ஹalleluya, praise the Lord. சத்தியம் புரியுதா உங்க எல்லாருக்குமே? அந்த தகசு தோல் மூடி ஏன் போட்டிருக்கான்னு தெரியுதா? அவரே உனக்கு மறைவாய் இருக்கிறார். மூடி பைபிள் சொல்லுது 12ஆம் வசனம், எடுத்து இளநீல துப்பட்டியிலே கட்டி கட்டி. ஆமென், ஹalleluya. அடுத்தது நம்பர் 5. மொத்தம் 5 தான் மொத்தம். 1 உடன்படிக்கை பெட்டி, 2 அப்பத்தின் மேஜை, 3 குத்து விளக்கு, 4 தூபபீடம், 5 பலிபீடம். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முழு ஸ்ட்ரக்சரே. ரைட்? நம்பர் 5 ஆல்டர் ஃபார் சாக்ரிஃபைஸ். பலிபீடம். இயேசுதான் நம்முடைய பலியா இருக்கிறார். ஹalleluya. அவரே நம்முடைய பலியா இருக்கிறார். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 13, 14. பலிபீடத்தை சாம்பலர விலக்கி, ஆமென், நல்லா கேட்கணும், பலிபீடத்தை சாம்பலர விலக்கி அதன் மேல், இங்க இளநீலம் கிடையாது, சிவப்பு கிடையாது. ஆமென், இங்க இளநீலம் கிடையாது, சிவப்பு கிடையாது, ரதாம்பர துப்பட்டி அதன் மேல் விரிக்கிறான். அதன் மேல் ஆராதனை கேட்ட எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில அதன் மேல் தகசுத்தோல் மூடி விரித்து அதன் தண்டுகளை, ஆமா, மறுபடியும் என்ன தெரியுமா செய்ய, தகசுத்தோல் தூள் அந்த தோலை மூடி போடுறாங்க பலிபீடத்தின் மேல். ரைட்? சரி, இந்த இடத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்க போறோம். நீங்க நல்லா கேட்கணும். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கிலீஷ்ல கூட, சிவப்பான, கேளுங்க, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்முடியை யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து, அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். மார்க் 15:17 சொல்லுது பாருங்க. சிவப்பான மேலங்கியை எந்த அங்கி உடுத்தினாங்க? அந்த பலிபீடத்தின் மேல எந்த அங்கி உடுத்தினாங்க?
எந்த வஸ்திரத்தை போட்டாங்க? ரதாம்பரம் போட்டாங்க. பர்பிள் கலர் போட்டிருக்காங்க. அங்க என்ன போட்டிருக்காங்க? அந்த பலிபீடத்தின் மேல என்னாகும் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பலிபீடத்தை சாம்பலர விலக்கி அதன் மேல். சரி, இந்த ரதாம்பர கலர் எப்படி வர தெரியுமா? நல்லா கேளுங்க. இந்த ரதாம்பர கலர் எப்படி வரும்னா, ப்ளூவையும், நல்லா கேட்கணுங்க, ப்ளூவையும் ஸ்கார்லெட்டையும் நீங்க சேர்த்தாதான் பர்பிள் கலர் வரும். நல்லா கேட்கணும். ப்ளூவையும் ஸ்கார்லெட் கலரை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? பர்பிள் கலர் கிடைக்கும். ரைட்? இந்த ப்ளூவையும் ஸ்கார்லெட்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும்? பர்பிள் கலர் கிடைக்கும். ப்ளூ எதை காட்டுது? சன் ஆஃப் காட், தேவகுமாரன். ஆமென். ஸ்கார்லெட் எதை காட்டுது? சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். இந்த ரெண்டு சுபாவமே சிலுவையில் எப்படி முடிஞ்சதுன்னா, அவர் முடிக்கும் போது யூதருடைய ராஜா என்று முடிந்தது. ரைட்? நல்லா கேட்கணும். ப்ளூ, ஸ்கார்லெட், இந்த ரெண்டு கலரையும் சேர்த்தீங்கன்னா என்ன கலர் வரணும்? பர்பிள் கலர் வரும். இந்த பர்பிள் கலர் என்ன தெரியுமா பண்ணாங்க? இயேசுநாதருடைய அவருடைய தலை மேல, தோல் மேல போத்துனாங்க. பாத்தீங்களா? அதை போத்தும் போது என்ன தெரியுமா அடையாளம்? இவரே தேவகுமாரன், இவரே மனுஷகுமாரன், இவரே ராஜாதி ராஜா என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த துணியை கூட பாருங்களேன், அப்படி போத்துனால என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் மேல போத்திட்டாங்கன்னா சபை புறப்பட போதுன்னு அர்த்தம். 2000 வருஷமா சபை ஆயத்தமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நாம எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கணும்னு அர்த்தம். நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க, நாம ஆயத்தமாயிட்டே இருக்கிறோம். மணவாளன் சீக்கிரமே வருகிறார் அவர். ஆமென். பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாமே. எக்ஸோடஸ் இப்ப பாருங்க, இந்த முழு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டென்ட் கவர் இருக்குள்ள மூடி இருப்பாங்களே மேல, அதை நம்ம பத்தி பார்க்க போறோம் பாருங்க. எக்ஸோடஸ் 26:7 கொடுங்க. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிர், நல்லா கேட்கணும், 3 லேயர் வரப்போது. நல்லா கேட்கணும், ஆழமா கேட்டா புரியும். ஆமென். மூடி இருக்கலாம், ஆசரிப்பு கூடாரத்துல மூடி இருக்குல்ல, 3 இருக்கு மொத்தம். ஒன்னு ஃபர்ஸ்ட் அது பாருங்க, ஆட்டு மயிர் வெள்ளை கலர் தெரிஞ்சா பாருங்க, வெள்ளை கலர் ஒயிட். அந்த ஆட்டு மயிரினால அதை பண்ணிருப்பாங்க. கோட்டுடைய ஏர். ஏன் அதை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உள்ள வந்து நின்னா ஆசரிப்பு கூட உள்ள வரும்போது வெளியில இருக்க உஷ்ணம் தெரியாம அவ்வளவு கூலிங்கா இருக்குமா அந்த இடம். ஏன்னா ஒரு ஆசாரியன் உள்ள போய் உடனே வெளியே வர முடியாது. அந்த ஆட்டினுடைய முடி இருக்கு பாருங்க, முடி எதற்கு மண்டலமா இருக்கு? மகிமை கடலமா இருக்கு. தேவ மகிமை இந்த ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நுழைஞ்சு மேல பார்க்கும்போது எதை பார்ப்பார்னா, அந்த ஆட்டு முடியை பார்க்கும்போது எதற்கடலமா இருக்கிறது? தேவ மகிமை கடலமா இருக்கிறது. அதோடு கூட சேர்த்து அவர் சொல்றாரு, என் பாவத்தை அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் அந்த ஆட்டு முடி, ரோமம். ஹலோ, புரிஞ்சவங்க எல்லாருக்குமே. அடுத்தது பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுது, ஆட்டு மயிரால் 11 அடுத்தது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். அந்த ஆட்டு முடிக்கு மேல, அந்த முடியினுடைய அந்த இதுக்கு மேல, லேயருக்கு மேல இன்னொன்னு கொண்டு வர, சிவப்பு தீர்ந்த 3 லேயர் இருக்கால, ஒயிட், ரெட், அதுக்கப்புறம் மேல ஒண்ணு இருக்கு. பாத்தீங்களா? பாத்தீங்களா? ரைட். அங்க வசனத்துக்கு வா. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். அப்ப என்னங்க அர்த்தம்? சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்னா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, என் பாவத்தை முழுவதுமா என்னை விட்டு அகற்றுகிறவர் என்ற அர்த்தம். ரத்தம் என்ன செய்யும்? பாவத்தை சுத்திகரிக்கும், பரிகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மூடி பாருங்க, டென்ட் கவர் எப்படி ஆகுது, அதன் மேல என்ன டாப் மோஸ்ட் மேல தகசு தோல் மூடி. ஆமென். வெயிலுடைய கொஞ்சம் கூட உஷ்ண தாக்கம் வரவே கூட, பாவத்தினுடைய கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு துளி கூட ஆசரிப்பு கூடத்துக்குள் நுழையவே கூடாது என்பதற்காக ஆட்டு தோல் மேல பொருத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சிலுவையை எவ்வளவு அழகா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த கூடாரத்தை மூட்டை கட்டிட்டு எல்லாம் கிளம்புனாங்க பாருங்க. பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. இந்த திரைச்சிலை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 27:51. அப்பொழுது 50 கொடுப்பா, 50:51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை
மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிஞ்சுதான் பாருங்க. ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே. ஆமா, கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. ரைட். இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால். ஆமென். அப்ப அந்த திரை பத்திர திரை என்ன காட்டுது? முழுக்க முழுக்க இயேசுதான் காட்டுது. ஆமா தானே? ப்ளூ கலர் எதை காட்டுது? ப்ளூ எதை காட்டுது? தேவகுமார். பர்பிள் கலர் எதை காட்டுது? அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்கார்லெட் எதை காட்டுது? அவர் மனுஷகுமாரன். ஆமென். அப்ப பாருங்க, அவரை தான் அது காட்டுது. அதனால மேல் தொடங்கி கீழ் வரை கிழிய காரணம் அவருடைய மாம்சத்தை அவர் கிழித்தார் என்ற அர்த்தம். இந்த முறை மறைவின் திரைச்சலை அல்ல. இந்த முறை மனிதன் மறுபடியும் தேவனை சந்திப்பதற்கு தம்முடைய சரீரத்தையே அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே அவருக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்க முடியும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க, நல்லது. ஆமென். ஊழியக்காரன் போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் தப்பு சொல்லல, கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும், ஜெபித்துக் கொள்ளுங்க. அது ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல. எல்லா ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் தேவன் ஒரு அபிஷேகத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கணும். ரைட். ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் இன்னொன்னு தெரியணும், என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த சேர்த்துக்கொண்டீங்களோ அந்த மாம்சத்தின் திரை வழியா நீங்களும் உள்ளே போய் இப்ப உள்ளதான் நம்ம எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் சத்தத்தை யார் மூலமா நீங்க அனுப்ப கூடாது. உங்கள் சத்தத்தை நீங்களே நேரடியாக தேவனிடம் பேச முடியும். ஹalleluya. ஒரு ஆசரிப்பு கூட முழு ஸ்ட்ரக்சரே பண்ணிட்டு அங்க இது பாளையம். ஆமென். பாளையம் வீடியோ அந்த இதுக்கு வா, ஃபர்ஸ்ட் வா. இங்க பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள போன உடனே அந்த கூடாரத்துக்குள்ள யாருமே உள்ள போக முடியாது. டென்ட் மாதிரி இருக்கா, அந்த டென்ட்டுக்குள்ள யாருமே போக முடியாது. யார் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டுமே. இன்னைக்கு நம்ம பிரதான ஆசாரியர் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர்தான் பலி. அவர் பலியானாரு. பலிபீடம் அங்க இருக்கு, பிரான்ஸ். அது உலக வல்லுநர்கள் சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற மொத்த எலக்ட்ரிசிட்டி பவரை கொண்டு வந்து ஒரு வெண்கல பீடத்துல வச்சீங்கன்னா அவ்வளவு தாங்க கூட வல்லமை இருக்காதுக்கு. என்ன தெரியுமா சொல்ல வராரு? உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமந்தத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டிய கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? நல்லா கேளுங்களேன். பாவம், அந்த பாவத்தின் வலிமை பலிபீடத்தை மேற்கொள்ளாமல் அந்த பலிபீடம் பாவத்தை மேற்கொண்டது. அலையில சொல்லுகிறாராம், பாவத்தின் வலிமை விட இயேசுநாதருடைய பரிசுத்தத்தின் வலிமை அதிக வல்லமை உள்ளது. அலையில சொல்லுகிறாருமே. ஆமே. அந்த அந்த பலிபீடத்துக்குள்ள போறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க. இஸ்ரவேல் பாளையம் முழுசுமா இருக்கு. உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியர் நுழைகிறார். முதல்ல அவர் என்ன செய்வாரு? அப்பத்தை ரெடி பண்ணுவாரு, அப்பத்தை பக்கம் நிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வார் அவர்? This is the entrance. பாருங்க, அழகா உள்ள போறாரு பாருங்க. உள்ள அழகா போயிட்டே இருப்பார் அவர். ஆசரிப்பு என்ன ரெடி பண்றாரு? ஆட்டை கட் பண்றார். வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாமே. அந்த 4 கொம்பு இருக்கு தெரியுமா பலிபீடத்து மேல? அது சிலுவையினுடைய 4 பக்கங்கள். ஆமென். எவ்வளவு அழகா தெய்வங்க, உண்மையான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நம்புறீங்களா? உங்க வியாதி எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த செய்தி நீ கேட்கும் போது வியாதி சுகமாயிடுச்சுங்க. உன் பலவீனம் எல்லாம் போயிடுச்சுங்க. தரித்திரம் போச்சுங்க. சாபம், தரித்திரம், வியாதி, மரண பீடைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் என்பது ஒளி. இயேசுவின் நாமம் நீங்கள் பலரானீர்கள். இந்த வெண்கல தூபபீடம் இருக்குல்ல, பலிபீடம் இருக்குல்ல, இதுல முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு உஷ்ணத்தை கொண்டு வந்து வைக்க முடியும் வச்சாங்களா அவளுக்கு தாங்கி நினைச்சாங்க. ஏசப்பா சொல்றாரு, உன் பாவத்தை விட ஏன் பேலன் பெருசு. மொத்த பாவத்தை கொண்டு சாத்த மேல வச்சா சாத்தான் தான் தோத்து போனானே தவிர என் ஆண்டு தோக்கவே இல்லைங்க. பாவத்தை ஜெயித்து மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதான் வலது பாசத்தில் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு அதோடு நிற்காம மீண்டும் எனக்கா சீக்கிரம் வரப்போகிறாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. He is my high praise. Amen. Amen. Right.
Go. இந்த தண்ணீரால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். வீடியோ பார்க்குறீங்களா? போயிட்டே ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியான வந்து நின்று ரத்தத்தை 7 முறை தெளிப்பான். தெளிச்சுட்டு முதுக காட்டாம டே பின்னுக்கு போவார். அவர் இன்னைக்கு நம்ம ஆசாரியன் வாசிக்கலாமே. ரோமாபுரிக்கு அவர் இப்படி எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 18 முதற்கொண்டு வாசி கேட்கலாம். 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்க செய்தி புரிதல் தெரியல, ஆனா அல்லேலூயா சொல்லிடு. நீ பாஸ்டர் ஒண்ணுமே புரியல, இந்த கலர் அந்த கலர் என்ற மறுபடியும் உட்கார்ந்து கேளு, நல்லா புரியும். ஆமென். ஒண்ணுமே புரியலன்னா கூட பரவாயில்ல, கேட்டுக்கிட்டே இரு. புரிஞ்சாங்க வாழணும். நம்ம எல்லாருமே ஏதோ அச்சு விட்டு போயிட்டே இருக்கிறோம். வசனத்தை நல்லா மறுபடியும் கேட்டுக்கிட்டே இரு. ஸ்கூல் படிக்கும் போது யாரும் ஒழுங்கா படிச்சா? எல்லாம் ஒண்ணும் ஒழுங்கு இல்ல. எல்லாமே எல்லாம் புரிஞ்சா படிச்சுங்க. அடி படிச்சுன்னா சயின்டிஸ்ட் ஆயிருப்பிய. செய்தி மட்டும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசினாலே தெரியல. நீ ஒரே குழப்பமாயிடுச்சு. கேட்கதான் புரியும். எதுவா இருந்தாலும் ஒரு முறை கேளு, இன்னொரு முறை கேளு, புரியுற வரைக்கும் கேளு. மக்கள் சொல்ல புரியலன்னு கூட இப்ப கூட மனசுலதான் ஓடுது. ஒன்னும் புரியல பாஸ்டர், ஏதோ உட்காந்து ப்ளூ கலர் காட்டினேன், அதுக்கு சிவப்பு கலர் காட்டினேன், அதுக்கப்புறம் பர்பிள் கலர் சொல்ல. பர்பிள் கூட என்னன்னு தெரியல எனக்கு. பாப்பானே என் காதல். என் பாப்பா தான் வீட்டுல இருக்குது, ஞாபகமாகவே இருக்குது. பாப்பாவே நினைச்சுன்னு பாப்பா வசனம் கேளு. நல்லா வசனம் தெரிஞ்சாதான் கிறிஸ்துவ வெற்றியே வாழ முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாங்க, இப்படி நீங்க வசனத்தை கேட்டதாங்க விடுதலை தானா வரவங்க. உங்களை விடுதலையாக்க கர்த்தர் இருக்கிற வார்த்தை இருக்கு, அபிஷேகம் இருக்கு. ஒண்ணு பாருங்க, நல்லா கேளுங்க. சிம்சோனை பத்தி சொல்றேன். சிம்சோன் மேல அபிஷேகம் இருக்கும் வரை அவனை கயிறுனால கட்டுறாங்க, என்னென்ன பண்றாங்க, அதெல்லாம் வாத்துட்டு ஓடுறான். அவனுக்கு யாரும் தேவைப்படல. ஆனா அபிஷேகத்தை எழுந்ததுக்கு அப்புறம் அவன் எழுந்து ஓடுறான். அவனால முடியல. அவனுக்கு ஒண்ணு தேவைப்பட்டது அபிஷேகம். அப்ப மறுபடியும் சபைக்கு சொல்ல வருது. ஆவியானவர் சொல்ல வர்றாரு, நான் உனக்குள்ள இருந்தேன்னா உன்னை யாரா கட்டினாங்கன்னா நீ அர்த்தம் வெளியே வந்துருவேன். ஹலோ, உன்னை யாரும் கட்டலாம் முடியாது. எனக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணிட்டா, செய்வனம் பண்ணிட்டா, சூனியம் பண்ணிட்டா நீ சொன்னாலும் ஆமென். ஏன் பாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. அவங்க ஜெபம் பண்ணானா அது கட்டு உடையும், அந்த பிரச்சனை மாறும், அந்த போராட்டம் நீங்கும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், என்னைக்கு நீ அபிஷேகத்தை அழுக்கிறியோ சாத்தா உனக்குள்ள வருவா. ஹலோ, இது என்னங்க, இது என்னவா இருக்கு? இப்ப ஆசிரிப்பு கூடாரம் பாத்தீங்களா? ஆசிரிப்பு கூடாரம் அதுதான் தேவாலயம், அதுதான் உங்க சரீரம். உங்க சரீரத்துக்குள்ள யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். பலிபீடத்தில் பலியான அவர் இருக்கிறார். மேஜையில் இருக்கிற அப்பமா அவர் இருக்கிறார். குத்து விளக்கா அவர் இருக்கிறார். ஆமென். அவ தூபபீடமா உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது என்னவென்று தெரியாத போது அவரே உங்களிலிருந்து ஜெபிக்கிறார். ஆமென். வார்த்தை வசனம் உள்ள இருக்கா? அப்ப நீங்க தான் ஆசரிப்பு கூடாரம். அப்ப அத்தனை நேரம் உள்ள அத்தனை துணியை உம்மல்ல போத்தி இருக்கு. நீங்க புறப்படுகிற நேரம் வந்தாயிற்று. புறப்படுங்கள். Get ready to meet the bridegroom. உன் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிரு. அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் he is on the way, he is on the door. அவர் வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். ஒரே மீறுதலினால்
நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானது போல ஒரே நீதியினாலே, அது கிறிஸ்துவின் நீதி, எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சு. அன்றியும் கேளுங்களேன், அந்த ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமை என்னை பாவியா மாத்துச்சு. ஆனா ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் என்னை நீதிமான மாத்துச்சு. ஆமென். நல்ல பைபிள் சொல்றது கேளு. அவருடைய நிலைக்கு அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமை என்னை பாவியா பிறக்க வச்சு என்ன பாவத்தை செய்ய வைக்குது. ஆனா இப்ப கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதினால், என்னுடைய கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அவருடைய கீழ்ப்படிதலை விசுவாசிக்கும் போது நானும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போது என்னுடைய நீதியினால் அல்ல, பிதாவை நான் சந்திக்கும் போது கிறிஸ்துவின் நீதினாலே பிதாவை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமாங்க? மனுஷனுக்கு பாவம் என்னன்னு தெரியவே இல்லை. அந்த அறிவை கொடுத்தத கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆமென். ஒரு பவுண்டரியை வச்சார். இதை தாண்டும் போது என்ன செய்யற, பாவம் செய்யறன்னு உனக்கு தெரியணுன்றதுக்காக அந்த எல்லை கர்த்தர் வச்சார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே கிறிஸ்துவே மனுஷனாக அவதரித்து வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் மாறினார். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். சிலுவையில் இல்லங்க, நியாயப்பிரமாணத்தை செய்யலனா உனக்கு சாபன் பைபிள் சொல்லுது. நாம யாருமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே சபிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய ஆக்கின தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்தார் அவர். மேலும் அந்த அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெருகுச்சுன்னு பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் நல்ல ஆழமா பார்க்கணும்னா எபிரேயர் நிருபம், பைபிள் திருப்பிக்கோங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:14 இருந்து வாசி கேட்கலாம். கேளுங்க. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் இயேசு மரணிச்சாரா, உயிர் தெழுந்தாரா? இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருந்தா எங்களுக்கு வெயில் அனலா வீட்டுக்கு அனுப்பு. நல்லா கேளு. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா. ஒண்ணு சொல்றேங்க, நல்ல சூப்பர் பாஸ்டர் அவரு. ஹலோ, நீ சொல்றல உனக்குன்னு சில பாஸ்டர்ஸ் வச்சிருப்ப. ஆமென். இந்த சர்ச்சுக்கு நீ வந்தா கூட உனக்குன்னு சில மனசு சில பாஸ்டர்ஸ் வச்சிருப்ப. ஆனா என்னையும் சேர்த்து கூட சொல்லிடுனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸை விட ஒரு பெஸ்ட் சூப்பர் பாஸ்டர் யார் தெரியுமாங்க? உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே. நான் கூட சில நேரம் உங்களுக்கு ஜெபிக்க தவறலாம, ஆனால் உங்க பாஸ்டர், ஏன் பாஸ்டர் சேர்த்து சொல்றேன், பரலோகத்துல ஜெபிக்க தவறுவதே இல்லைங்க. அவர் நமக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒண்ணு சொல்றேன், ஏன் ஜெபத்தை கூட நம்பாத, ஆனா உனக்காக ஒரு பரலோகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. உனக்காக ஒரு ஜெபம் பண்றாரா, ஜெபிக்கிறாரா? அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கா? இருக்குங்க. பிதா நிச்சயமா கேட்டு செவி கொடுப்பாருங்க. இப்ப சொல்லுங்க, அவரோட ஜெபத்திற்கெல்லாம் நான் ஆமென் சொல்றேன் அப்படின்னு பாருங்க. அந்த பாஸ்டர் நின்னுக்கிறார் பாரு, முகம் தான் தெரியல, அது வந்தாதான் தெரியும் எப்படி இருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் அவரை போல இருக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல சர்ச், சூப்பர் சர்ச். இன்னொரு முறை சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், நம்ம எல்லாருமே அந்த நம்ம மூஞ்சி எல்லாமே அந்த பாஸ்ட் மூஞ்சி தான். அப்படியே ஏன் உயிர் வராத மாதிரி நல்ல சத்தமா தான் சொல்லு. இப்படி நல்லா ஆழமா சொல்றேன். அவர் முகம் தாங்க திரும்ப. சாத்தான் ஏன் பிடிக்கல, சில போட்டோ பார்த்து கிறுக்கும் அப்படியே. ஏன் அந்த பர்சனை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால முகத்தை சாத்தம் கூட அப்படிதான் பண்ணிட்டா. முகத்தை கிறுக்குனா அன்று பார்த்தாரு, ஏன் சாயல வைக்கிறேன், எனக்கு தொடவே முடியாது. ஏன் மகிமை வேற. இப்ப என் பிள்ளைங்க முகத்துல ஏன் வெளிச்சம் உதிக்கும். இப்ப உங்களெல்லாம் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்துல பார்த்த மாதிரி இயேசுவின் சாயலை அணிந்தவர்களா. இப்ப நீங்கள் நானோட போட்டோ காப்பிங்க. இப்ப நாம தான் ப்ளூ பிரிண்டா இருக்கிறோம் நம்ம இந்த பூமிக்கு. இயேசு போலவே இருக்கிற பக்கத்துல கையை குளிக்க சொல்றீங்க, ஏசப்பா மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ அப்படியா சொல்லலாம். அவரு வேறங்க, நம்ம வேற. நீங்க வெளியே போயிடுங்க. அவர் வேற, நான் வேற இல்லைங்க. நான் அவரை ஒண்ணுங்க.
நான் அவரை பின்னி பிணைஞ்சிருக்கிறேன் இப்போ. அதான் சொன்னா நீங்கள் என்னிலும். சூப்பருங்க. நான் வரே வா, அதாங்க சபை. எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண, உனக்கு பண்ணாலே ஒரு பிரசங்கம் தான். நீங்கள் என்னிலும், நீ எண்ணில நான் உன்னில, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிதாவுக்குள்ள, பிதா நம்மளுக்குள்ள ஒரே கச்சா முச்சா இருக்கிறார் அவர். இந்த உலகத்து லவ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போரிங் லவ்ங்க. ஆனா நம்ம ஹெவன் லவ் இருக்குல்ல, அது கசகச லவ். அது புரியவே புரியாது. அது அதாங்க பாரு, ப்ளூவையும் ஸ்கார்லட்டையும் கலக்கிட்டார் அவர். கலக்கின உடனே அவர் எப்படி மாறுற, அந்த ராஜாதி ராஜாவா. ஆமென். இப்போ அவரு நமக்குள்ள சிலுவை தானே செஞ்சது. முதல்ல எல்லாம் அவரை பார்க்க போனா நடுவில் ஒரு பாஸ்ட் தேவை. இப்ப எங்களுக்கு பாஸ்ட் அந்த ஆணவம் இருக்க கூடாது. ஆமென். சில ஆணவம் வந்துடும், பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அந்த கெட்ட புத்தி வந்துடும். நீ ஜோம நானே பண்ணிக்குவேன். அவருக்குன்னு கானம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு அபிஷேகம் இருக்கு. அவர் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. சில விஷயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அது எல்லா மகிமையும் அவருக்கு தான். எல்லாரோட அபிஷேகமும் வேறு. அதை நம்ம எங்க குறை சொல்ல. சில ஜெபம் பண்ணாதான் சில விஷயங்கள் மாறும். ஆமென். அது அவங்களுக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற தனி கிருபை. மாற்றம் இல்ல. நான் இப்ப அவரை மாதிரி இருக்கிறேன், அவர் என்ன போல இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் அவருக்குள்ள இருக்க சிலுவையில் அதுதாங்க செஞ்சு முடிச்சாரு. ஒண்ணு சொல்ற, இப்ப நீ அவருக்குள்ள இருக்கிறன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் எக்ஸாம்பிள் ட்ரூத், இப்ப நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப உங்க சரீரத்துல வியாதி இல்லன்னு சொல்ல, இல்லன்னு சொல்ல. நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. ஏசப்பா இந்த வார்த்தை சத்தியனா, எனக்குள்ளே இப்ப வியாதி இருக்க கூடாது, என் வீட்டுல கருத்து இருக்க கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமென். என் குடும்ப ஆசீர்வாதமா, தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கணும். ஏசப்பா நீங்க நல்ல வாலிப வயசுல மரிச்சது உண்மைனா, நானும் என் பிள்ளைங்களும் என் புருஷனும் மனைவியும் நீண்ட தீர்காயுசோடு நீண்ட நாட்களோடு கூட நம்ம நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இயேசுநாதரோட டைம் பாத்தீங்கன்னாக்கா 30 to 50. ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை வயசு வரைக்கும்? 30ல இருந்து 50 வரைக்கும். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 20 நம்பர் நம்ம எல்லாரும் ரிடெம்ஷன் மீட்புன்னு தெரியும் இல்ல? மீட்பு 20 நாளே மீட்பு. அப்ப 20 வருஷத்துல ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யணும் பாருங்க. ஆனா இயேசுநாதர் பாரு 50 வயசு இருக்க அவருக்கு நேரம். நம்ம கூட அப்படிதான் இருக்கணும். சில இழுத்துனே இருக்க கூடாது, டக்குன்னு மாற்றம் முடிச்சிடணும். ஹலோ ஹல்லேலூயா. இவங்களை எப்படி காட்டி விடுறதுன்னு பார்க்க டக்குன்னு காட்டி விட்டுணும். நமக்கு பிரயோஜனப்படாத எதுவுமே நம்ம கையில கூட வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அது நமக்கு எப்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் தலைமுறையை நான் பார்க்கணும். அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா என் வலையை வீசுவேன். இன்னும் நான் அவருடைய அன்புக்குள்ள போயிட்டே இருப்பேன் நான். ஆமென். சில தேவையில்லாத உறவுகளை தள்ளி வைங்க. அப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னும் அவர்கிட்ட சேர முடியும். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணுற சொல்லு? எவ்வளவு நாளா ஜெபம் பண்றாரு? எவ்வளவு நாள் தெரிஞ்சா பாரு. எப்போ பரமேறி மேல போய் பிதாவின் சிங்காசனத்து வலது பாசத்துல அமர்ந்தாரோ அன்னிலிருந்தே உன் பேரை சொல்லுகிறாரு. உங்க பேரை என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க அவரு. ஏசப்பா மன்னிச்சிருங்கப்பா, என் புள்ளதான், அவன் தெரியாம சில தவறு செய்யனா, மன்னிங்க, அவனை வாழ வைங்க, அவனை ஆசீர்வதிங்க, அவனை நடத்துங்க. என்னை பத்தி பிதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ஹலோ, உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் எழுதிருக்குல்ல, அதோட நிறுத்திட்டாரு. சொல்லினே இருக்கிறார் பிதாவுக்கு முன்னாடி. எத்தனை பேருங்க சொல்லுவாரு? சண்டே மார்னிங் வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றேன். அவர் உயிர் தெழுந்தார், அவர் ஆசாரியனை நின்றார், உயிர் தெழுந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு சத்தியம் தெரியணும்ல உங்க எல்லாருக்குமே. காலத்துக்கும் அவர் இங்கே இல்லைன்னு கடைசியில உங்க வீட்டுல இல்ல இயேசுநாதர். பாத்தீங்களா? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அவர் போனாரா இல்லையோ, நிறைய பேரோட வீட்டு விட்டு இயேசுநாதர் போயிட்டார். ஏன் சொல்ல? ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, சர்ச் இல்ல, ஆராதனை இல்ல, அபிஷேகம் இல்ல, தேவ பிரசனம் இல்ல, தேவன் நடத்துதல் இல்ல, எல்லாமே மாமிசம். எப்படிங்க தேவனோட கூட நடந்து வருவா? அவர் சத்தத்தை கேட்கிறியா? சித்தத்தை செய்யறியா? அவர் ஆலோசனை கேட்கிறியா? இங்க பைபிள் சொல்லுது பாருங்க. தேவகுமாரனாக இயேசு மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்ம பாஸ்டர் எப்படின்னாக்கா நம்முடைய பலவீனத்தை குறித்து என்ன செய்ய மாட்டாரு. ஆமா, இப்ப நீங்களும் பாவம் செஞ்சுட்டீங்க, நல்லா சர்ச்சுக்கு வர, நல்ல ஆண்டவரை தேடுற, ரைட்டு,
ஒரு பாவம் செஞ்சுட்ட, பக்கத்துல உட்காந்து ஆண்டி என்ன சொல்லும்? அது பரிதாபம் படாது. பைபிள் தூக்கி கோயிலுக்கு வருது, ஆனா இது ரொம்ப ஒழுங்கு மாதிரி சொல்லும். ஆனா நம்ம பாஸ்ட் பாரு பரிதாபப்படுவார். ஏன் பரிதாபப்படுவார்னா, அவர் மாம்சத்துல இறங்கி வந்திருக்கிறார். சரி, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இயேசுநாதர் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பாகவே யோசேப்பு, அதாவது மரியாளுடைய கணவர் இறந்துட்டார். நல்லா கேளுங்க, ஒரு விதவையினுடைய கஷ்டம், சாரி விதவனா கைம்பெண், ரைட்? அந்த கைம்பெண்ணுடைய கஷ்டம் என்னன்னு இயேசுநாதருக்கு தெரியும். ஏன்னா தான் பூமியில வர பயன்படுத்தின மரியாள் விதவையா இருக்கிறாங்க. He knows. ரெண்டாவது, அப்பா இல்லாத பிள்ளைங்க கஷ்டம் என்னன்னு இயேசுநாதருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைங்களுக்கு இப்ப அப்பா இல்ல. அந்த தாயையும் காப்பாத்தினாரு, நல்ல கேள, அந்த பிள்ளைகளையும் காப்பாத்தினாரு. கடைசியில சிலுவையில் நிக்கிறாரு, மரிக்கிறார், ஜீவன் விட போறாரு. தன் அன்பின் சிஷ்யனாகிய யோவான் கையில அந்த அம்மாவை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுமாங்க? ஒரு விதவையினுடைய கஷ்டம் என் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கடந்து போற அந்த பாதை எல்லாமே அவரும் கடந்து வந்திருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கலாம் அவர் தெய்வம், அவர் தெரியாது. இல்ல, அவர் மனுஷனா ஏன் வந்தார்னா, நாம கடந்து போற பாதையின் நெருக்கங்கள் அவருக்கு தெரியணுன்றதுக்காக தான் அவர் இறங்கி வந்தாருங்க. அவர் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கும் புருஷன் இல்லாத மனைவிக்கும் என்ன நலன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சோ சொல்றாரு, நான் பரிதபிக்கிற தெய்வம், நான் உனக்காக பரிதபிப்பார் அவர். ஆமென். பைபிள் சொல்லுது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, சுப்பீரியருங்க அவரு. பாஸ்டருக்கெல்லாம் மேல பாஸ்டர் அவரு. நல்ல பாஸ்டர், குட் பாஸ்டர். ஆமென். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும். தைரியமா உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா கிருபாசனம் அடைக்கு வான்றார். கிருபாசனம் கிருபையின் ஆசனம். அதுக்கு மேல ஆட்டி ரத்தம் இல்லைங்க. இந்த முறை ஜீவன் உள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்குங்க. அதுக்கு மேல அந்த ரத்தம் நாம பேசிட்டே இருக்கோம். நல்ல சொல்லிடலாம். ஆபேலின் ரத்தம் தன் சகோதரனாகிய காயினை குற்றப்படுத்தினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை குற்றப்படுத்தல, எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் அது. Good. I love it. என்னை பத்தி பரலோகத்துல கலகம் பண்ணல அவர். ஹலோ, கலகம் பண்ண உட்காந்துக்கிறாரு அவரு. என்னை பத்தி பிதாவிட்ட போட்டு கொடுத்து உட்காந்துக்கிறாரு. இல்லங்க, எனக்கு பரிந்து பேசுற. அடுத்த வசனம் முடிச்சுதா? அதெல்லாம் நம்ம இரக்கத்தை பெறும் ஏற்ற சமயத்தில். மனுஷருக்காக பைபிள் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கையும் பலியை செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே ஆரோன் இருந்தார்ல, அவரும் பாவம் செய்வார். அப்போ ஜனங்களுடைய பாவத்துக்கு போய் நிற்கும் போது அவர் பாவத்தை சேர்த்து ஆட்டு எடுத்து போவார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா நம்ம பாவம் அப்படி கிடையாது. நம்ம பாவத்துக்கு மட்டும்தான் போய் நிக்கிறார். இயேசுநாதர் அவர் அள்ளில சொல்லுங்க. ஆமா, இறங்கத்தக்கவனா இருக்கிறான். அது நிமித்தம் தன்னுடைய பாவங்களுக்காக, மேலும் ஆரோனை போல ஒருத்தர் கூட இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. அந்தபடியே பிரதான ஆசாரியர்களாகிறதற்கு நீர் என்னுடைய குமாரன் என்று அவரோட சொன்னவரே இன்னைக்கு பிரதான ஆசாரியர் உட்கார்ந்து இருக்கிறார். பாத்தீங்களா? ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லெட், இந்த 3 கலருமே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி, அப்பத்தின் மேஜை, குத்து விளக்கு, தூபபீடம், பலிபீடம், இது எல்லாத்தையும் கடவுள் எதுல முன்னார்னா தேவ குமாரனை கொண்டுதான் அதை செய்தார் அவர். இன்னைக்கு அந்த கிறிஸ்து உங்களுக்காக பிதாவினிடத்தில் உயிரோடு கூட பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நிமிஷம்.